We're taking it all the way. Sing it, Bhavani. Once again, mad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழுத வேண்டிய அமிர்தமடாது. Go ahead, Grant. டான் தமிழொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். இணைந்து கொண்டிருக்கிறோம். இது பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக இந்த வாரமும் மூச்சடங்கா இரவுகள் என்னும் திரைப்பட குழுவினருடன் தான் இன்றைய தின நேர்காணலும் அமைந்திருக்க போகின்றது. அந்த வகையிலே இந்த திரைப்படமானது ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு பெற்று ஒரு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய திரைப்படம் அப்படின்றே சொல்லலாம். அந்த வகையிலே அந்த திரைப்படத்தில் அசோசியேட் டைரக்டர் அண்ட் அதில் ஆக்டிங் பண்ணின சுவிகரன் எம்எஸ்கே மற்றும் அந்த திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ அன்புமயில் அண்ணாவுமே இணைந்திருக்கிறாங்க. ஸோ நான் ரொம்ப உரிமையாக இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். காரணம் அவர்களோட சேர்ந்து இந்த திரைப்படத்திலே நானும் பயணித்தமையினால். ஸோ வணக்கம். வணக்கம் 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 நேயர்களே. ஓகே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. கண்டிப்பாக, அதாவது ரெண்டு பேருமே அண்ணன்கள் அப்படின்னு சொல்றதுல நானுமே பெருமை. உதாரணம் சொல்ல போனால் நம்ம சுவிகரன் அண்ணாவால தான் எனக்கு இந்த திரைப்படத்துல வாய்ப்பும் கிடைச்சிருந்துச்சு. ஸோ அதை நான் இதுல பெருமையா கூட ஒரு பதிவு செய்து கொள்றேன். கண்டிப்பாக இந்த படம் இப்ப திரையரங்குகள்லேயே ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில ஒரு அதீத வரவேற்பை பெற்று ஓடிட்டு இருக்கக்கூடிய படமாக இருக்குது. கண்டிப்பாக எப்படி இருக்குது உங்களுக்கு அந்த ஃபீல்? சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நாங்க செஞ்ச ஒரு விஷயத்த தியேட்டர்ல இவ்வளவு பேர் பார்த்து நல்ல சப்போர்ட், நிறைய பேர் நல்ல ஆதரவு தந்தாங்க. அதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எல்லாரும் வருவாங்களா வரமாட்டாங்களான்றதுதான் இப்போதைய எங்களை சுச்சுவேஷன்ல இருக்கு. ஆனா எல்லாருமே நல்ல சப்போர்ட் பண்றாங்க. நிறைய பேர் ஆதரவு டான் டிவி கூட நல்லா சப்போர்ட் பண்ணி தந்தாங்க எங்களை ரிலீசிங் டைம்ல. நிறைய மக்கள் தியேட்டர் ஃபுல்லா இருந்தது எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றின்றது நாங்க அதுல நம்புறோம் அந்த இடத்துல. கண்டிப்பா. அன்புமயிலண்ணா, நீங்க இந்த திரைப்படம் பார்த்தாக்களுக்கு தெரியும் எவ்வளவு உழைப்பு, எத்தனை நாட்கள், எவ்வளவு நேரங்கள் அப்படின்னு சொல்லி மக்களுடைய முகங்களை பார்க்கின்ற பொழுது தெரிந்திருக்கின்றது. இது மக்களுக்கான திரைப்படம். இதுல நான் நடிச்சதை விட மக்களோட மக்களா நிக்கிறோம் அப்படின்றதுதான் மிகப்பெரிய மன திருப்தி. சொன்னா மக்கள் கொண்டாடினோம். அதே போல ஊடகங்களும் நிறைய வந்திருந்தது. அதே போல நீங்களும் அங்கே பகிர்ந்து இருக்கின்றீர்கள். உங்களுக்கும் நன்றி. அது வேற படத்துல நடிச்சு எங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கின்றீர்கள். அதனால உங்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றி. சரி, இந்த திரைப்படத்துக்கு அதாவது டிரெக்டர் உங்களை அணுகும் பொழுது அன்புமயில் அண்ணாவை, ஸோ இதுக்கு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இந்த அளவில் தயாரானீங்க, அவருடைய படங்கள் ஏற்கனவே நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எங்களால் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த படத்துக்கு உங்களுடைய உள்வருகை என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா விடயங்களை பகிர்ந்து கொள்ள. இயக்குனருக்கும் எனக்கும் நிறைய நட்பு. அது நீண்ட கால நட்பு. நான் அவனை கனகாலமாக பார்த்து கொண்டு இருக்கிறேன். நிறைய திறமைகளை ஒரு பக்க திறமைன்னு இல்லை, நிறைய திறமைகளை அவர் வச்சிருக்கிறார். அதனால இப்படி செய்யறதுக்கு கேட்ட உடனே செய்யுங்கன்னு சொன்னேன். கதை கேட்கும் பொழுது அவருக்கு தெரியும். இப்போ நான் அவரோட சிலதுகளை செய்திருக்கேன், வெளியில் தயாரிப்புகளை செய்திருக்கேன், படங்களை எடுத்திருக்கேன், நடிச்சும் இருக்கிறோம். அதனால அடுத்த கட்டம் என்று சொல்லி ஒன்று இருக்குமில்ல, அப்போ கதை சரியா இருக்கும்னு சொல்லி நான் கதை கேட்கல. நடிச்சு கொண்டு போகிற பொழுதுதான் அந்த கதையினுடைய நோக்கமும் அந்த திரைப்படத்துக்கான முழுமையான கதை அம்சத்தோட என்று சொன்னால் எங்களை முழுமைப்படுத்தியோ அல்லது எங்களோட கதையை முழுமைப்படுத்தியோ ஒரு திரைப்படத்தை எடுக்கிற விட மக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்களா அந்த கொண்டாடத்தக்க விதமான கதையாக அப்படி அமைஞ்சது. அதனால தான் ஒரு தியேட்டரில் சத்தங்கள், மன நிறைந்த ஒரு சந்தோஷத்தோட மக்கள் போயிருக்கணும். அதே மக்களே பல்வேறு தரப்பட்ட இடங்களில் திரையிடுவதற்கு தயாராக கண்டிப்பாக வேலத்தில நடந்து கொண்டிருக்கு. எல்லா இடமே ரிலீசிங் செய்யற மாதிரி போய்கொண்டிருக்கு. ஓகே, ஸ்ரீலங்கன் முழுவதும், ஸ்ரீலங்கா ஃபாரின் சைட் எல்லா இடமே. ஓகே, புலம்பெயர்ந்த உறவுகளின் ஆதரவுமே இந்த படம் சூப்பரா ரன் ஆயிட்டு இருக்க போது அப்படின்றதுல எந்தவித சந்தேகமுமே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு நீங்க இந்த திரைப்படத்துல இந்த மாதிரி சுவீகரனுடைய வருகை இருந்துச்சு? நான் டிரெக்ஷன் சைட் தான் அசோசியேட்டா ஒர்க் வேலை செய்யணும்னு வந்தது. ஆனா அதுல ஒரு கதாபாத்திரம் நல்ல ஒரு இப்போ அண்ணா சொன்னார், நீ தானே செய்யறா, ஓகே பிரச்சனை இல்லை. என்னன்னா இது ஒரு பெரிய ஒரு டீம், பெரிய ஒரு செட் அந்த மாதிரி இல்லாம எங்கள் ஒரு 5 பேர், அண்ணா சொன்னார் ஒரு 5 பேர் தான் நாங்க இதுக்குள்ள மெயினா. இப்ப லோகாண்ணாவா இருக்கட்டும், அன்புமயில் அண்ணாவா இருக்கட்டும், தசாங்கன், வரதன், நான் அப்படி ஒரு 5 பேர் தான் மெயினாவே இதுக்குள்ள ஓடி தெரிஞ்சது. ஏன்னா இந்த படத்தை நல்லபடியா முடிக்கணும், பெரிய டீமை கொண்டு போய் ஒர்க் பண்ண. அந்த நேரம் பெட்ரோல் தட்டுப்பாடு அந்த டைம்லாம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணேன்.
அப்ப அது வந்து ஒரு ஆகலும் எங்களுக்கு சுமையை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்க ஒரு 5 பேர் தான் மேக்சிமம் ஒரு வாகனம் எடுத்தா அந்த 5 பேரும் பழகிட்டோம்னா பிளானுக்கு ஏற்ற மாதிரி ஷூட் போய்க்கொண்டு இருக்கும். அப்ப பெருசாண்டுன்னு சொல்றாங்க ஆகலும் இந்த எல்லாருமே கஷ்டப்படலைன்னு சொல்லல, ஏன்னா கஷ்டப்பட்டாதான் ஒரு நல்ல ஒரு இதை கொண்டு வரலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு அவுட்புட் ஒன்று நாங்கள் செஞ்சிருக்கிறோம். நீங்க வந்து பாருங்க, பார்த்துட்டு ஒரு ஆதரவு தாங்க தந்தீங்கன்னா தான் எங்களை மாதிரி ஆட்கள் எங்களை கலைஞர்களை வளர்க்கலாம். நிறைய பேர் இன்னும் முன்னுக்கு வருவாங்க, இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் வந்து கொண்டிருக்கு. அப்ப இந்த மாதிரி எங்களை மக்கள் ஆதரவு தந்தாதான் எங்களோட படைப்புகளை வெளியில கொண்டு வரணும். கண்டிப்பாக. அன்புமயிலண்ணா, நீங்கள் இந்த திரைப்படத்தில் இணைந்து கொள்ளும் பொழுதே ப்ரொடியூசராக இணைந்து கொண்டீர்களா, அல்லது உங்களுக்கு முன்பே தெரியுமா இந்த படத்துல நான் தான் மெயின் லீட் பண்ண போறேன் அப்படின்ற விடயம்? நீங்கள் நாங்கள் விளம்பர பதாதைகளை பார்த்துருப்பீர்கள். என்னுடைய படத்தை முதன்மைப்படுத்தி போட்டிருக்கிறேன். அதே மாதிரி சுயி சொல்றது மாதிரி அது இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேருந்து முடிய மட்டும் அந்த 5 கதாநாயகர்கள் தான். அப்ப இதுல நான் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி கதை ஓட்டம் இல்லாம அதுல வேலை செய்த எல்லாருமே முக்கியத்துவம். அதை பார்த்தாக்களும் சொன்னது நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களுக்கான பகுதி அவ்வளவுதான். அது கூட நீங்கள் கூட அதில் ஒரு மிகப்பெரிய தோற்றம். அதாவது அந்த படத்துக்கு பிளஸ் எல்லாருமே, அதாவது அதை என்னால முடியாது சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா பார்த்தாக்களும் சொன்னது இதுல எல்லாருமே கதாநாயகர்களா இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்படித்தான் கதை அமைஞ்சிருக்கு. லோகநாதன் அப்படித்தான் செதுக்கி இருக்காரு ஓடுதலை. இப்ப நீங்க உங்களை வரவழைத்த உடனே தான் பாத்தீங்கன்னா சொல்லாட்டாலும் ஒரு சில சீன் ரகசியமா உங்களுக்கு தெரியாமலே கேமரால வச்சாரு. அப்ப என்ன நினைச்சோன்னா அதை எடுபடணும். இப்ப உங்களுக்கு சொல்லி அதை எடுக்கிறத விட சொல்லாமல் எடுத்து விட்டா உங்களோட முகபாவனை அந்த பதட்டம் அது தெரியுமில்ல. கண்டிப்பா அதுதான் பார்த்திருப்பீங்க. தெரியாதனமா சில விஷயங்கள் நடந்தது, சர்ப்ரைசிங்கான பல விடயங்கள். எஸ், அது நான் நினைக்கிறேன் சுவீகரன் அண்ணா எனக்கு சொல்லவே இல்லை அந்த இது. ஆனா டேக் போயிட்டாங்களா, அப்புறம் நான் என்னடா இதுன்னு அது உனக்கு சொல்ல வச்சேன் ஒன்று ரியல் எடுக்கிறதுக்கு. கண்டிப்பா பல ஃபன்னான மூமெண்ட்ஸுமே இதுல நடந்துச்சு. அதை தாண்டி இங்க நிறைய பேரை நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன். வருகின்ற பலர் சொல்லுவாங்க எங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைக்கிறது பற்றாக்குறையா இருக்கு, ப்ரொடியூசர் கிடைக்கிறாங்க இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விடயத்தை முன்வைக்கிறாங்க. அதுக்கு நீங்க ஒரு ப்ரொடியூசரா இருந்து என்ன பதில சொல்ல போறீங்க இந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு? கிடைக்க இல்லைன்னு சொல்றது அது ஏற்றுக்கொள்ள முடியாது. இருக்கு, அதை பயன்படுத்தி கொள்ள இல்லை. இப்ப நாங்கள் எடுத்த எடுப்பிலேயே நான் இப்ப உங்களோட இருந்து பேசுறதுக்கே ஒரு 10 வருடம் சென்று கிடக்கு. 10 வருடத்துல இவ்வளவு படைப்புல இவ்வளவு பிள்ளைகளை இவ்வளவு கலைஞர்களை வளர்த்து வெளிக்கலைஞர்கள், உள்கலைஞர்கள், கூத்து கலைஞர்கள்னு சொல்லி இவ்வளவோட பயணம் செய்தனால் அதுக்குள்ளேயே நான் ஒரு கதையை நானே தயாரிச்சு நானே நடிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்கும். அதை நான் செய்யலை. எல்லாருக்கும் வாய்ப்புகளை கொடுத்துட்டு ஒரு இடத்துல பார்த்தேன் யாழ்தேவி வெளியில கொண்டுறணும். அதுக்கான வேலை திட்டம் முன்னெடுக்க சில தடைகள். அதனால அது அப்படியே இருக்கட்டுன்னு சொல்லித்தான் லோகாந்தன் இதை கொண்டு வந்தது. மூச்சடங்கா இரவுல வெளியில கொண்டு வருகின்ற பொழுது யாழ்தேவிக்கான தேவை இதால அதால இது என்ற மாதிரி நானே அந்த வெளியீட்டு விழாவில் அறிவிச்சிருக்கிறேன். 2 படமுமே மக்களால் கொண்டாடப்படுகிற படங்கள். என்னன்னு சொன்னா கதை அப்படி அமைஞ்சிருக்கு. காலத்துக்கு ஏற்ற கதைகள் அல்ல, மக்களுக்கு ஏற்ற கதை. அதனால பின்தங்கி, அதாவது கொஞ்சம் சுணங்கி வந்தாலும் அது சரியான நேரத்தில் வருது அப்படின்னு சொல்லி நான் ப்ரொடியூசரா பார்க்குறேன். மற்றது இப்ப இந்த 10 வருடத்தால அந்த உழைப்பு இருக்குத்தானே, அதே மாதிரி தனக்கு ஒரு தயாரிப்பாளர் தேவை என்று சொல்லி சொன்னால் அந்த உழைப்பு இருக்கா இல்லையான்னு தான் அதுக்குள்ள இறங்கணும். நாங்கள் நேற்று ஒரு பாடலை செய்துட்டு இல்லாட்டா அதுக்கு முன்னாடி ஒரு குறும்படத்தை எடுத்துட்டு நின்று கொண்டு தயாரிக்கணும்னு சொல்லி சொன்னா அந்த உழைப்பை காட்டணும். சொந்தமா ஒரு உழைப்பை காட்டுகிற பொழுதுதான் தயாரிப்பாளருக்கு ஒரு மன நிறைவு வரும். தம்பியை வச்சு செய்யலாம் அப்படின்ற ஒரு நோக்கம் வரும். எடுத்த உடனே நான் ஒரு கதை வச்சிருக்கேன்னு செய்யணும்னு சொல்லி சொன்னா எப்படி அதை செய்ய முடியும்? உங்களுக்கு தெரியும். அதாவது நீங்க இந்த டான்சிவில வேலை செய்றீங்க, உங்களுக்கு எவ்வளவு திறமைகள், அதுக்கு நீங்க வேலை செய்யறதுக்கு பிறகு இப்ப உங்களை பார்க்கறவங்க சந்தோஷமா இருக்கு. நீங்க தனிப்பட்ட முறையில உங்களோட திறமையை வளர்த்துருக்கீங்க. அடுத்தடுவில் யாரும் வழியை தராம எல்லாம் பேசக்கூடிய வாய்ப்பு இப்ப அடிச்சு தள்ளுறீங்க இல்லையா? முன்னாடி யாரு இருந்தாலும் சரி கேட்கிற கேள்வி இல்லையா? இப்படி எல்லாரும் வளர்த்து கொண்டுள்ள பொழுது செய்கின்ற பொழுது தயாரிப்பாளர் வரையணும் இல்லை என்று இல்லை. நிறைய பேர் இருக்கணும். இதுதான் பிரச்சனை இங்க இருக்கு.
மற்றது தயாரிப்பாளர்னு சொல்லி நாங்கள் தேதி கொடுப்போம் தானே, ஒரு வருடத்தில் இந்த படத்தை கொண்டு வரணும். அதுக்கு நிறைய சிக்கல்களை வந்து முதல் கேட்டது வேற மாதிரி இருக்கும், கடைசியில வேற மாதிரி இருக்கு. அது தெரியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆகவே திறமைகளை வளர்த்து தயாரிப்பாளரை அணுகுங்க. நிச்சயமாக வந்து நிறைய பேர் செய்யணும். இந்த யாழ்மண்ணிலே 7-8 திரைப்படங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றது. அதே போல 5-6 படங்கள் வந்து எங்களுடைய சகோதர கலைஞர்கள் வந்து முடித்து வைத்திருக்கின்றார்கள், திரைக்கு தயாராக இருக்கு. வாழ்த்துக்கள் சொல்கிறோம் எல்லாருக்கும். கண்டிப்பாக பல விடயங்களை நாங்கள் பேசிகிட்டே இருக்கிறோம். ஸோ டைம் போகிறதே தெரியுதில்ல. இப்போ நிகழ்ச்சியில் இடைவேளையுமே வந்துடுச்சு. ஸோ சிறியதொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்தும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம். மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கிறோம். இது பீட் பாக்ஸ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இன்றும் கூட மூச்சடங்கா இரவுகள் திரைப்பட குழுவினர் தான் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் கேள்விகளை தொடரலாம். ஸோ சுயகரன் அண்ணா அண்ட் 2 பேருக்குமே இந்த கேள்வி கொமனா, அதாவது இப்போ உங்களுடைய நடிப்பை நீங்கள் திரையில் இப்போ பார்த்துட்டீங்க. ஸோ மக்களோட பலத்த கோஷத்தோட அந்த படங்களை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களோட சீன்ஸை பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு கலைஞனா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மக்கள்கிட்ட இருந்து என்ன மாதிரி விமர்சனம் வருது? உங்கள்கிட்ட நெருங்கியவர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய விமர்சனங்கள் என்ன மாதிரி இருக்கு? இப்போ எல்லாருமே என்னென்னா, எல்லா கலைஞருமே எதிர்பார்க்குற என்னன்னு சொன்னால் ஒரு கைத்தட்டல். இப்போ அது நாடகமாக இருக்கட்டும், இல்லாட்டி சினிமாவாக இருக்கட்டும், எதுவுமா இருந்தாலுமே மேடையில் ஒரு கலைஞர் ஏறும் பொழுது வர கைத்தட்டல் மாதிரி தான் ஸ்க்ரீன் பிளே. இந்த ஸ்க்ரீன்ல வந்து நாங்கள் வரும்போது மக்கள் என்ன மாதிரி எங்களை கொண்டாடுறாங்க, எங்களோட ஆக்டிங் என்ன மாதிரி ரசிக்கிறாங்க, அப்புறம் வெளியில வந்துட்டு நல்லா நடிச்சிட்டு இருக்கிற, நல்லா இருக்கு, அவனை வச்சு நல்லா டிரெக்டர் வேலை வாங்கியிருக்காரு, நல்லா ஸ்கில்ல வெளியில கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லும் போதுதான் அந்த மகிழ்ச்சி. ஏன்னா இப்ப நான் சும்மா சொல்லலாம், ரைட் ஓகே நாங்கள் படத்தை பார்த்துட்டோம், நல்லா இருக்கணும். அப்ப அவங்க வந்து ஒவ்வொரு விஷயம் நோட் பண்ணி இந்த விஷயம் நீ சரியா செஞ்சிருக்க, நல்லா இருக்குன்னு சொல்லும் போது அது எங்களை விட டிரெக்டருக்கு தான் போய் சேரும். அவர் எங்களை வச்சு மேக் பண்ணிருக்கிறாரு. இப்ப என்னை பொறுத்த நான் சொன்னேன்னா, இப்ப நாங்க எவ்வளவுதான் ஒரு சும்மா நார்மலா ஒரு ஆர்டிஸ்டா இருந்தாலுமே அவரை வச்சு நல்லா மேக் பண்ணி கொண்டு வர இடம் வந்து டிரெக்டர்னு ஒரு இடம். அது நடிக்க தெரிஞ்ச ஆக்கலாம் இருந்தாலும் சரி, நடிக்க தெரியாத ஆக்கலாம் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அந்த இடத்துல அதை பிளான் பண்ணி கொண்டு அந்த வகையில லோகானா வந்து நல்ல விஷயத்த எங்களை வெளியில ஆக்டிங்க வரணும்னு சொல்லி நல்ல விஷயங்களை செஞ்சிருக்காரு. அப்ப அதாலதான் இப்ப வந்து மக்கள் வந்து சொல்றாங்க, உங்களோட ஆக்டிங் நல்லா இருக்கு, நல்லா பண்ணிக்க, அந்த கேரக்டருக்கு நீ நல்லா பண்ணிருக்க. இப்ப அந்த கேரக்டர் நான் என்ன மாதிரி சொல்ல வரையில, நீங்க வந்து திரும்பி தியேட்டர்ல பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். நீங்க பாத்துருக்கீங்க நான் என்ன கேரக்டர் அதுக்குள்ள வாரண்டு. இப்போ நான் இருக்கிற கெட்டப்புக்கும் அந்த படத்துல என்னைய வச்சு என்ன மாதிரி கெட்டப் லோகானா பண்ணிருக்கிறேன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். இப்ப நான் இப்படி இருக்கிறேன், நான் அந்த படத்துல எப்படி இருக்கிறேன், வித்தியாசமான ஒரு இதாக தான் இருப்பேன். அந்த படம் பார்த்தாக்கிறதுக்கு விளங்கும் அது எப்படி என்ன செருக்கி இருக்கிறார், அந்த கேரக்டரை என்ன மாதிரி என்னைய வச்சு உருவாக்கி இருக்கிறான்றது அவற்ற ஒரு பிரசன்ட். அதாவது அவர் உருவாக்குற ஒரு விஷயம். அந்த விஷயத்த வந்து நான் நடிச்சு கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். இப்ப அவர் சொன்ன விஷயத்த நான் நடிச்சு கொடுத்துருக்கேன். இந்த கேரக்டர் இப்படி தாண்டா வரும், நீ ஓகே நீங்க சொல்ற மாதிரியே செய்யலாம்னு சொல்லி அந்த அளவுக்கு என்ன வச்சு சரியா மேக் பண்ணி எடுத்திருக்க. நீங்க வந்து எல்லாருமே தியேட்டர்ல பாருங்க, பார்த்தாக்களுக்கு தெரியும் என்ன மாதிரி என்னைய உருவாக்கி. நான் இப்ப வர படப்புகள்ல வித்தியாசமா இருப்பேன், ஆனா அதுல வந்து என்னைய செருக்கி இருக்கிறேன்னா நான் சொல்லுவேன். நான் எப்படியா இருந்த ஒரு கேரக்டரை எப்படி உருவாக்கி இருக்கிறார் அப்படின்றத அந்த படத்தின விஷயம். நீங்க கட்டாயம் தியேட்டர்ல அடுத்தடுத்த ஷோக்கும் வந்து பாருங்க, பார்த்தாதான் உங்களுக்கு விளங்கும் அந்த எங்களுடைய நடிப்புகள், இல்லாட்ட நடிப்புகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கிறாங்கன்ற ஒரு விஷயம். கட்டாயம் வந்து பார்த்தா விளங்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. அதாவது நீங்க சொன்னது போல ஒரு கலைஞனுக்கு தேவை, அதாவது அவன் பட்ட கஷ்டங்கள் அத்தனையும் அந்த தியேட்டர்ல வர்ற அந்த பேருக்காகவும் அந்த எங்களுடைய சீன்ஸுக்காகவும் அதற்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கரகோஷங்களுக்காகத்தான் எங்களுடைய ஃபுல் வாழ்க்கையுமே நாங்க அர்ப்பணிச்சுட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்கு? ஒரு கலைஞன் எப்படின்னு சொல்லிச்சுன்னா முழுமை அடையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா ஒவ்வொரு படைப்புகளும் வரும்பொழுது அந்த படைப்பு சார்ந்து முழுமை அடைவார் இல்லையா? அதே மாதிரி இந்த தியேட்டர்ல பார்க்கின்ற பொழுது நான் முழுமை அடைந்திருக்கின்றேன். அடுத்தடுத்த படைப்புகளில் எப்படி முழுமை அடைய போறதை வந்து காலம்தான் பதில் சொல்லும். ஆனா இந்த திரைப்படம் வெளியானதுக்கு மிக மிக முக்கியமான நபர்களை நான் சொல்ல வேண்டியிருக்கு. அதுல வந்து இயக்குனருடைய தகப்பனா இந்த படத்தை வந்து ஆரம்பத்துல இருந்து முடியும் மட்டும் கந்தசாமி அவர்கள் உழைத்திருக்கிறார். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகள். அடுத்தது வந்து என்னுடைய துணைவியார், என்னை பார்க்குறீங்க ஆனால் பின்னாடி வந்து இப்பயும் பார்த்து கொண்டிருந்து வேலை வாங்கி கொண்டு வருது, சரியா அமையணும்னு சொல்லி அந்த திரைப்படம் வெளியானதுக்கு பிறகு முதல் தொலைபேசி அங்கேயும் தான் வந்தது. அடுத்தது வந்து சுதர்சனா இசையில் வந்து அது சொல்லவே தேவையில்லை. அதாவது வேறு லெவல், அதாவது மக்கள் வெளியிட்டு அண்டு பாடல் ஆரம்பிச்சதுலேருந்து முடியும் மட்டும் எங்களுடைய பாடல்கள் தான். ஒவ்வொரு பாடல்களும் வந்து ஒன்று கொண்டு தொடர்பே கிடையாது.
அப்படி அந்த பாடல் வரிகள் அப்படியே லோகாந்தனுடைய கதை அப்படி பாடலே கதை சொல்ற மாதிரி அப்படியே இருக்கு. அதே மாதிரி அந்த படத்துல தியேட்டர்ல பார்த்த மக்களும் வந்து அந்த பாடல் ஏன் வைக்கப்பட்டது அப்படின்றத வந்து அதை முழுமையடைஞ்சிட்டோம். சும்மா பாடல்கள் அங்க வைக்க இல்லை, ஒவ்வொரு கதைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பக்கமான பக்கங்கள். அதுக்கு வந்து சுதர்சனா வந்து எப்படி வேலை செய்திருக்காருன்னு சொன்னால், அந்த சுதர்சனா நீங்கள் நித்திர கொண்டதுக்கு வாய்ப்பே இல்லை. 3 வாரமா பிரட்டி செய்திருக்கீங்க. நிறைய கஷ்டப்பட்டு நீங்க அதுல பாடல்கள் சார்ந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு இசையமைப்பாளர் தன்னுடைய இசை ரெடி என்று சொல்லிச்சுன்னா அப்புறம் பாடல் இருக்கும். ஆனா நாங்கள் வெவ்வேறு நாட்டில் இருக்கிறபடியால் வேலை பொழுதுகள், சூழ்நிலை பிரச்சனைகள், தொலைபேசியிலேயே வேலை செய்யாத பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. அப்ப வந்து அவர்களுக்கு வந்து உடனே பாடல் கொடுக்கணும், இல்லாட்டா அவர் அடுத்த பாட்டுக்கு போக முடியாது. அப்போ அந்த தொடர்பு செய்வார், பாடலுக்கு கேட்பாரு, வேறு ஆக்கள்கிட்ட அதெல்லாம் வராது. அதனால சில பாடல்களை வந்து நாங்களே எழுத வேண்டியிருந்தது. எல்லாருக்குமே நன்றி. பாட்டு பாடினாக்களும் சரி, பாட்டலினாக்களும் சரி, மக்கள் உங்களை கொண்டாடுகின்றார்கள். மக்களோடு மக்களாக இருங்கள், அவ்வளவுதான் சொல்ல முடியும். கண்டிப்பாக. இதை தாண்டி நீங்கள் புலம்பெயர் தேசத்தில் வசிக்கக்கூடிய ஒரு கலைஞன். ஸோ இங்கே நீங்கள் கலை நிமித்தமாக இங்கே நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கத்த படங்களுக்கு, இங்கத்த கலைஞர்களுக்கு எங்களுடைய புலம்பெயர் தேசத்துங்களில் இருக்கக்கூடிய வரவேற்பு என்ன மாதிரி இருக்கு? அதாவது உங்களுடைய இந்த மூச்சடங்கா இரவுகள் திரைப்படம் கூட கூடிய சீக்கிரம் புலம்பெயர் உறவுகளை தேடி செல்றதுக்கு தயாராக இருக்கின்றது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய உறவுகள் வந்து எங்களுடைய படங்களுக்கு என்ன மாதிரியான ஆதரவை கொடுத்துட்டு இருக்காங்க? புலம்பெயர்ந்த மக்கள் தெளிவாக இருக்கணும். அதாவது எந்த திரைப்படம் வந்தாலும் கொண்டாடுறதுக்கு. ஆனால் நான் தெளிவாக சொல்லலாம், எனக்கு இதில் யாரும் கோபிக்காதீங்க. சில புலம்பெயர்ந்த மக்கள் உங்களோட திரைப்படங்களை கொண்டாடுகின்ற பொழுது ஒரு சில திரைப்படங்களுக்கு வந்து ஏமாற்றத்தை அவர்கள் அடைஞ்சிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அவ்வளவுக்கு அவர்கள் அவர்களுடைய புலம்பெயர்ந்த மக்களுடைய உழைப்பை அந்த திரைப்படத்தில் அவர்கள் காட்டவில்லை என்றது ஒரு சில மட்டும், இந்த கோவிக்கக்கூடாது எல்லாரும். ஆனால் எங்களுடைய படங்களை வந்து புலம்பெயர்ந்த மக்கள் வந்து கொண்டாடுறதுக்கு தயாராகவே இருக்கணும். என்று சொன்னால் வர்த்தகர்களாக இருந்தாலும் சரி, புலம்பெயர்ந்தாலும் சரி, நீங்கள் இங்கே செய்கின்ற வேலைகளை கூட அங்கேயும் செய்கின்றார்கள், அங்கேயும் படம் எடுக்கின்றார்கள். அங்கே இந்த படத்தை வந்து நம் நாட்டு கலைஞர்களும் வரவேற்கின்றார்கள். ஆகவே வந்து புலம்பெயர்ந்த மக்கள் தயாராகத்தான் இருக்காங்க. அது கூடுதலான மக்களோட சந்திக்கின்ற பொழுது தெரிஞ்சது. எங்களுடைய மூச்சடங்கா இரவுகள் இப்ப நீங்க பாத்துறீங்களா இந்த தியேட்டர்ல, அதே மாதிரி டென்மார்க்ல வந்து முக்கியமா 3 திரையரங்குகளை வந்து தயார் நிலையில இருக்கு. அதுக்கு எங்களுடைய தம்பிமார்கள் வேலை செய்யறாங்க, எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி நோர்வேல, பிரான்ஸ்ல, சுவிஸ், ஜெர்மனி, அதே போல இன்னும் மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன், கனடாவில் வந்து நீங்க 29ஆம் தேதி பார்த்தது போல ஒரு வெளியீட்டு விழாவை சுதர்சன் செய்ய இருக்கின்றார். அந்த வெளியீட்டு விழா முடிந்தது பிறகு ஒரு ஊடக சந்திப்பு செய்து அவர் திரைக்கு கொண்டு வர்றார். அண்ணா இசைக்கு படத்துக்கான இசை வேலைகள் அதிகமாக செலவு செய்ததுக்கு அப்பால இன்னொரு செலவினத்தை செய்ய போன்றார். தூக்கம் இல்லாமல் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வர்றதுக்கு அவர் பார்த்து கொண்டு இருப்பார். இன்றைக்கு இந்த தியேட்டர்ல எப்படி இந்த படம் மக்கள் கொண்டாடினது, நல்ல உஷாரா இருங்கன்னு யோசிக்காதீங்க, உங்களோட நான் நேரம் வந்து சந்திக்கிறேன். கண்டிப்பாக. அதாவது இந்த திரைப்படத்தில் நீங்கள் பல கலைஞர்களுடன் இணைந்து நடித்திருப்பீர்கள். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கும் உங்களுக்குமான பாண்டிங் எப்படி இருந்துச்சு? அவங்க இப்போ ஒரு சீன் அப்படி என்னும் பொழுது என்ன மாதிரி அவங்களோட கோஆர்டினேட் என்ன மாதிரி இருந்துச்சு? அதாவது அந்த 5 பேர்ல எனக்கே சில இடத்துல அதாவது என்ன மீறின ஒரு சந்தோஷம், எனக்கு முன்னால எப்படி நடிக்கிறானே அப்படின்னு சொல்லுங்க. சும்மா இருந்து கதைச்சிட்டு போயிட்டு இயக்குனர் சொல்லுவார், அங்க போயிட்டு வா, இங்க போயிட்டு வா, 2 பேரும் சந்திங்கன்னு. நான் ஏதோ வெக்கத்துல நிக்கிறமா நிப்பேன், இவனோட என்ன நடிக்கன்ட்டு. அவர் வந்து முன்னாடி வந்தவர் வந்து கேமராவில் பார்க்கத்தான் தெரியல, உட்காந்து அப்படி அழகா காட்டியிருப்பார் அவரு. எங்க 5 பேர் இல்ல. அப்ப அது சொல்ல முடியாது. எல்லாருக்குமே நான் அண்ணாவா இருக்கிறேன் இந்த படத்துல மூத்தண்ணாவா இருக்கிறேன். ஆனா கேமராக்கு முன்னுக்கு போனா அண்ணாவில படம் முடிஞ்சு கேமரா பூட்டி வச்ச உடனே
அங்க போவோமா போவா அது சத்தியமா சொல்றேன். அது கலைஞர்கள் என்ற ரீதியில எல்லாருக்கும் அந்த அனுபவம் வாய்ப்பு வர்றதில்லை. எனக்கு மன நிறைந்த வாய்ப்பு தந்திருக்கணும் தம்பிமார்கள். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். கண்டிப்பா. சுவீகரன், உங்களுக்கு அனுபவம் அப்படி இருந்துச்சு சக கலைஞர்களோட ஒர்க் பண்ண அனுபவம்? எல்லாருமே ஓகே, எல்லாருமே நல்ல நல்ல சப்போர்ட்டிவ். இப்ப என்னன்னா இப்ப கூடுதலா இப்ப சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு இவருக்கும் கூட இருக்கு, இவர்கிட்ட கேரக்டர் என் கேரக்டர். இங்க அண்ணான்றதை தாண்டி அந்த கேரக்டர் வேற மாதிரி உங்களுக்கு படம் பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும். அப்ப அந்த இடத்துல அவரோட நடிக்கும் போது பெருசா சில பேர் வந்து டயலாக மிஸ் பண்ணுவாங்க, ரீடேக் ஆகும். அப்படி இல்லை, இங்க வந்து எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த விஷயத்த சரியா அனுபவிச்சு நடிச்சிருந்தாங்க. இப்ப எனக்கும் அஞ்சலிக்கும் கேரக்டர் இருக்கு, எனக்கும் அண்ணாக்கும் கேரக்டர் இருக்கு, எனக்கும் மான்வெளிக்கும் இருக்கு. அப்படி இந்த படத்துல வந்து எல்லாருக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கு. அப்ப எல்லாருக்கும் இது வர்றபடியா எல்லாரோடமே நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தது. அப்ப அவங்க எல்லாருமே ஆப்போசிட். இப்ப நாங்க எப்படி இப்ப நான் பிளே பண்றோமோ அதே மாதிரி அவங்களும் வந்து எங்களோட சேர்ந்து சப்போர்ட்டிவா பிளே பண்ணிருக்கல எங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஒர்க் பண்ண. சில பேரோட வந்து நடிக்கும் போது அவன் டயலாக் மிஸ் பண்ண ரீடேக் அப்ப எங்களுக்கு அப்செட் ஆயிரும், என்னடா திருப்பி போய் கொண்டிருக்கோமே, ஐயோ அடுத்து மிஸ் பண்ண. ஆனா இங்க வந்து அந்த இதே இல்லை, எல்லாருமே சரியா என்னென்ன விஷயம் செய்யணுமோ அந்த சரியா செஞ்சிருக்காங்க. அதால எனக்கு ஈஸியா இருக்கும் அந்த ஒர்க் பண்ண. சந்தோஷம், எங்களோட வேலை செஞ்ச எல்லாருக்கும் நல்லது, முதல்ல சந்தோஷம். எல்லாரோட வேலை செஞ்சதே பெரிய விஷயம். ஏன்னா இப்ப நான் நிறைய விஷயம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆனா அந்த ஆரம்பம்ன்றது வந்து எல்லாருக்குமே அந்த ஆரம்பம் தான் இங்க பினிஷிங் மட்டும் வரப்போகுது. அந்த வகையில இங்க எனக்கு கிடைச்ச ஆரம்பம்ன்றது இப்ப எனக்கு நிறைய வெற்றியாளர் கிடைச்சு கொண்டு வரைக்கலாம். அந்த ஆரம்பத்தை எப்பயுமே நாங்க விட்டுட்டு வரையிலாது. அதாலதான் எங்களுக்கு இது அப்படின்ற மாதிரி போய்கொண்டு இருக்கு. அந்த வகையில இந்த இடத்துல நான் கந்தசாமி லோகாந்தரன் அண்ணாக்கும் அன்புமயில் அண்ணாக்கும் பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக் கொள்றேன், எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்ததுக்காக. கண்டிப்பாக. அதோட இந்த படத்துல நீங்க ஏடியாவுமே ஒர்க் பண்ணிருக்கிறீங்க, ஸோ நடிகராகவும் ஒர்க் பண்ணிருக்கிறீங்க. ரெண்டுமே ஒரு டைம்ல மேனேஜ் பண்ணும் பொழுது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அதான் இப்ப அந்த டைம்ல நாங்க அந்த விஷயம் செஞ்சபடியா இப்ப சிம்பிளா இருக்கு தானே. அப்ப அந்த 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 டைம்ல நாங்க தனியா ஏடி இல்லாட்டி நடிகர் அப்படின்னு இல்லை, அங்க எல்லா வேலையுமே எல்லாருமே செய்யும். அதான் சொல்றேன், இப்ப இவர் வந்து தனியா நடிகர் ப்ரொடியூசர்னு இல்லை, அங்க அவர் ப்ரொடியூசராகவே இல்லை. ஏன்னா அவர் வந்து எங்களோட சேர்ந்து எல்லாம் செய்வார். நாங்க சமைச்சோட அவரும் சமைப்பார், அது செய்வார். அப்ப அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று இருந்தபடியா எங்களுக்கு வந்து பெருசா தெரியல. நாங்க எல்லாருமே சேர்ந்து வேலை செய்வோம். அவரே இறங்கி வேலை செய்யறாரு, நாங்க என்னடா அப்படின்ற ஒரு இதை கிரியேட் பண்ணோம். அவையில் தான் இப்ப அங்க லோகாண்ணாவா இருக்கட்டும், அன்பு அண்ணாவா இருக்கட்டும், தாசா எல்லாருமே என்னன்னு சொன்னா எல்லாரும் அவங்களோட எல்லாருமே செய்வோம். இப்ப தனியா அதுக்கு நாக்கள் பிடிச்சா அது பெரிய ஒரு கொஸ்ட் கொண்டு போகும். இது வந்து அப்படி இல்லை, அங்க சமையலும் நாங்க தான், டிரைவிங்கும் நாங்க தான், செட் போடுறது எல்லாமே நாங்க தான். அப்ப அதால வந்து எல்லாருக்குமே ஒரு கோஆர்டினேட் இருந்தது. அப்ப பயம் இல்லாம நாங்க வேலை செஞ்சாங்க. அந்த உருவாக்குறது வந்து வேலை தான். இப்ப நான் சில பேரோட வேலை செய்யும்போது அவங்க வந்தா கதையில இருப்பாங்க, வேலையை சொல்லுவாங்க போவாங்க. இங்க அப்படி இல்லை, இங்க வந்து எல்லாருமே இறங்கி வேலை செய்யறோம். அந்த விஷயம் இப்ப எங்களுக்கு கற்றுக்கொண்டிருக்க வேண்டாம். அங்க நாங்க கற்றுக்கொண்ட அந்த விஷயம் வந்து இப்ப நாங்க எங்களோட வேலை செய்யறாங்க. நான் சொல்றேன், இப்படி அவங்க எல்லாம் ப்ரொடியூசர்னா ப்ரொடியூசர் மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தபடியா எங்களுக்கு ஒர்க் பண்ண ஈஸியா இருந்தது. அந்த மாதிரி எல்லாருமே டிரெக்டரோ ப்ரொடியூசரோ எல்லாருமே அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தபடியா ஒர்க் நல்ல நீட்டா எல்லாருமே கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. இன்னும் நிறைய விஷயங்கள் உருவாக்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வோம். அடுத்தடுத்தது வந்து கொண்டிருக்கோம், காத்துருங்க. கண்டிப்பாக தொடர்ந்தும் அவங்க பயணிக்க ரெடி, எங்களை கொண்டாட நீங்க ரெடி அப்படின்னு சொன்னா அவர்களுக்கான ஆதரவு கண்டிப்பா எங்களுக்கான ஆதரவுகள் நீங்கள் கொடுங்கள். சரி, கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியுமே இப்ப தற்பொழுது முடிவடைகிற தருணத்தில் இருந்துட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு விடயங்களை நீங்க இறுதியாக பகிர்ந்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சால் பகிர்ந்து கொள்ளுங்கள். குறிப்பா இந்த மூச்சடங்கா இரவில் வந்து வேலை செய்த அனைத்து கலைஞர்களுடைய குடும்பங்களுக்கு ஒரு நடிகராக தயாரிப்பாளராக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய பிள்ளைகளை நடுத்தெருவில் விடாமல் ஒரு கலைக்கூடத்தில் விட்டு உழைப்பதற்கு நேரங்களை ஒதுக்கி, எனக்கு தெரியும் குடும்பம் என்றால் நிறைய சிக்கல்கள், நேரங்கள் போதாது. ஆனால் இருந்தாலும் இந்த மூச்சடங்கா இரவுகளுக்கு உங்களுடைய மூச்சை கொஞ்சம் தந்ததற்கு நன்றிகள். கண்டிப்பா. நீங்க? நானும் எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். எங்களோட குடும்பமா இருக்கட்டும், இல்லாட்டி எனக்கு ஆதரவு தெரிவிக்கிற எல்லா நண்பர்களா இருக்கட்டும், ரசிகர்கள், அதை தாண்டி ப்ரொடியூசர், டைரக்டர், அந்த மாதிரி எங்களோட டீம் எல்லாருக்குமே நன்றி சொல்றேன்டா. எல்லாருமே சேர்ந்ததுதான் ஒரு சினிமா. இப்ப நான் தனியா நாங்க ஓடணும்னா ஓட மாட்டோம். எல்லாரும் சேர்ந்து ஓடும்போது தான் அது ஒரு சரியான ஒரு பாதையில வந்து சேரும். அந்த வகையில எங்களோட படைப்புகளுக்கு வந்து ஆதரவு தாங்க. இப்ப இங்க ஓடுன மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச புலம்பெயர்ந்த உறவுகள் இருப்பாங்க. அங்க புலம்பெயர்ந்த உறவுகள் வந்து அங்க நாங்க ஸ்கிரீன் பண்ணும்போது அங்க வந்து சப்போர்ட் பண்ணலாம். அங்க இப்ப டென்மார்க்கா இருக்கட்டும், கனடா, சுவிஸ் எல்லா இடமே ஓடுறதுக்கு பண்ண பிளான் பண்ணியிருக்காரு. அப்ப எல்லா இடத்தையும் வந்து ஆதரவு தெரிஞ்சா இப்ப எங்களுக்கு அடுத்தடுத்த படைப்புகள் வரும்போது ஈஸியா இருக்கும். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. வெளியில இருந்து காய்க்கும் போது நீங்க நல்லா செய்றீங்க வேலை, நீங்க நல்லா வருவீங்களான்னு என்கரேஜ் பண்ற அளவுக்கு நாங்க செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அப்ப அதே ஆதரவை எங்களுக்கு ஸ்கிரீன் பண்ணும்போது தந்தாங்கன்னு சொன்னா எங்களோட படைப்பு இன்னும் பெஸ்டா வந்து கொண்டிருக்கும்.
எனவே எங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிற இனிமே சப்போர்ட் பண்ண போகிற எல்லாருக்குமே நன்றிகளை தெரிவிச்சு கொள்றேன். எங்களோட படைப்புகளை வந்து மேலே கொண்டு வரது உங்களால மட்டும்தான் முடியும். நீங்க நினைச்சா நாங்க மேல வரலாம். எங்களோட சினிமாவையும் கொண்டாடுறதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை உருவாக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு நன்றிகளை தெரிவிச்சு கொள்றேன். நான் கண்டிப்பாக இந்த திரைப்படம், அதாவது அன்பு மயிலன் நான் சொன்னது போன்றே இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை கலைஞர்களும் தங்களுடைய மூச்சை கொடுத்து பணியாற்றி இருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த திரைப்படத்தில் நானுமே ஒரு பாகமாக நடிச்சிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த திரைப்படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சுவிகரன் அண்ணா, லோகாந்தன் அண்ணா மற்றும் அன்பு மயில் அண்ணாவுக்குமே இந்த இடத்துல நான் நன்றி சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த திரைப்படத்தில் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குது கலைஞனாக அப்படின்றதுலையுமே நான் பெருமை அடைஞ்சு கொள்கிறேன். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகள். இந்த நிகழ்ச்சிக்கு குறிப்பாக தொழில்நுட்ப உதவியை வழங்கிய தனுப்பிரியாவிற்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் ராஜ். நன்றி நேயர்களே.